ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபெல்ட் ஷீட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் ப்ரூச் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், இது ஒயிட் கலர் ஃபெல்ட் ஷீட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். இதை வந்து கிழிச்சா கூட கிழிக்க முடியாது. நான் எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஃபெல்ட் ஷீட் வந்து அதே ஒயிட் கலரில் இருக்கிறது இப்போ நான் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். இதில் கலர்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதே ரெட் கலரில் நம்ம பண்ண போகிறதுனால ரெட் கலர் ஃபெல்ட் ஷீட் எடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் மாடலை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு நோட் புக் கவர் எடுத்து அந்த நோட் புக் கவரில் தான் அந்த வந்து 3 டிசைன்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வேறு சைஸில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து 3D ஃப்ளவர் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும் நமக்கு. பாருங்கள், ஒவ்வொன்றையும் 5 பீசஸ் கட் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பீஸை மட்டும் வச்சு நான் ஃபஸ்ட்டு அதை அப்படியே மேலே வரைஞ்சிக்கிறேன். இப்படி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 5 பீஸ் ஒரே சைஸில் 5 பீஸ், அதே மாதிரி 3லேயுமே 5 பீஸ் கட் பண்ணணும். மொத்தம் 15 பீஸ் கட் பண்ணணும். 15 பீஸுமே டிசைன் பண்ணணும். பாருங்கள், கோல்டு கலர் செயின், ஸ்டோன் செயினு. இது வந்து நான் கம் அப்ளை பண்ணி அப்படியே மேலே ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடுங்க. கடைசியாக நான் தைக்கிறது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட அப்புறம் இதை நம்ம வந்து சிசர் வச்சு அப்படியே இதை ஒட்டி அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரெட் கலரில் நான் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன் ஊசியில். இதில் வந்து கடுதானா எடுத்திருக்கேன், ரெட் கலர் கடுதானா. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ளவர் உள்ள வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த பெட்டல்ஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா பெட்டல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து 3 சைஸஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இதே மாதிரி தான் கட் பண்ணி நம்ம வந்து பெட்டல்ஸாக பண்ணிக்கணும். நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள், இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா பெட்டல்ஸுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த நூல் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை ஒட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை சுற்றி நம்ம அழகாக வந்து அதை ஒட்டினா மாதிரியே நல்லா பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டோன் இருக்குங்களா, ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம வந்து தச்சிட போகிறோம். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் தைச்சிங்கனாக்கா அந்த நூல் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. இந்த மாதிரி வந்து 2 ஸ்டோனுக்கு இடையில வந்து நீங்கள் அப்படியே வந்து தைச்சிட்டே வந்துடுங்க. தைச்சிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து பின்னாடி நாட் போட்டு நூலை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதையும் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பின்னாடி நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி வந்து ஒரு லீஃப் டிசைன் எடுத்து நான் வரைஞ்சிட்டு அது மேலே வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து அதே மாதிரி கடுதானை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டில் நான் எப்படி வந்து ஒரு ஷீட்டில் ஃப்ளவரை அந்த டிசைனை வரைஞ்சிட்டு நான் வந்து கட் பண்ணணும், அதே மாதிரி லீஃப் டிசைனை வரைஞ்சிட்டு இது மேலே அப்படியே நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிடுங்க. ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே அது மேலேயே வந்து நீங்கள் அந்த ஸ்டோனை வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறமா உள்பக்கம் நீங்கள் இந்த மாதிரி கடுதானை வச்சு இதை ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ப்ரூச்சஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கணும், இது மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி ப்ரூச்சஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு பண்ண தெரியல மேடம், நீங்களே கொஞ்சம் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைன் அனுப்பினாலும் சரி, இல்லை நம்ம பண்ண டிசைனை பார்த்து இது மாதிரி வேணும்னு கேட்டாலும் சரி, நாங்கள் கிளிப்ஸாகவும் இந்த மாதிரி ப்ரூச்சஸாகவும் நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஷீட்டில் பண்ணுறதுனால வந்து வேஸ்ட் ஆகிடுமா, இல்லை தண்ணியில் போட்டால் வந்து நனைஞ்சிருமா, ஊறி வேஸ்ட்டாக போயிடுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த ஷீட்டை வந்து கிழிக்கவும் முடியாது, தண்ணியில் போட்டால் ஊறவும் செய்யாது. இது வந்து லைஃப் லாங் அப்படியே தாங்க இருக்கும். இந்த ஷீட்டு வந்து கிளாத்து மாதிரியும் கிடையாது, ஒரு பேப்பர் மாதிரியும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது தான். இதில் வந்து நிறைய டாய்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் வந்து அமேசானில் இருக்குது, வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த ஷீட் நீங்களே தர முடியுமாலாம் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி தரோம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை உங்களுக்காக வாங்கி நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து லீஃப் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கமும் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 2 பக்கமும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒட்டின மாதிரி அதில் எப்படி கட் பண்ணிங்களோ அதுமாதிரி ஒட்டின மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் அப்படியே வந்து தைச்சிடணும். அந்த ஸ்டோனை வந்து அழகாக தைச்சி நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணால் தான் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டால் அது எடுத்துகிட்டு வெளியில் வராது. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இது எல்லா ஒர்க்குமே நம்மளோட எல்லாமே தைச்சி ஸ்டிச் பண்ணி கையால் அதை ஸ்டிச் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். எல்லாமே நானே ஸ்டிச் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எதுவுமே நான் வந்து ஒட்டிட்டு அப்படியே விட்டுறல, ஒட்டினாலும் திரும்பவும் அதை ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா லைஃப் லாங் வந்து இது வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், 3 லீஃப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா வந்து இணைக்க போகிறோம். பாருங்கள், சும்மா நார்மலாக ஒரு ரவுண்டு போகிறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஜரியோட அந்த இது அது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரவுண்டு அப்படியே போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மேலே தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ண போகிறோம்.
கட் பண்ணி எடுத்த அப்புறம் இந்த லீஃபை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து கம்மு வச்சு ஒட்டிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துலன்னு பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சு அதை ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து லைஃப் வரும். இதே மாதிரி 3மே தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து இப்போ அழகாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிருங்க. இதை ஒட்ட முடியாது, தைக்க தான் முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அழகாக இதை வச்சு தைச்சிருங்க. இதே மாதிரி ரவுண்டில் வச்சு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து தையுங்க. பாருங்கள், தைச்சி முடிச்சப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ அதுக்கு மேலே இருக்க ஒரு லேயர் வந்து நம்ம வைக்கிறோம். சரி, அடுத்த லேயர் இதையும் வந்து அழகாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அழகாக ஒன்று ஒன்றா தைச்சிருங்க. பாருங்கள், இப்போ 2 லேயருமே தைச்சி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சேன். எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த லேயரை வந்து எடுத்துட்டு நான் வந்து இப்போது அந்த 2 லேயர் மட்டும் வச்சுக்கிறேன். அது வேண்டாம், நம்ம வேறு அது எதுக்காவது யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுட்டு நம்ம வந்து உள்பக்கம் வந்து நம்ம தைச்சிக்கலாம். சென்டரில் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் பீடு ஒரு சுகர் பீடு ரெண்டுமே வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னாக்கா இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், திரும்பவும் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு ரவுண்டு போட்டு அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள்,
இந்த ரவுண்டை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பின்னு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த பின்னை வந்து நம்ம இந்த இடத்துலையும் அந்த முன்னாடியும் பின்னாடியும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே வந்து நம்ம செட் பண்ணணும் இல்லையா, அதனால தான் அந்த கட் பண்ணுறோம். இப்போ அந்த பின்னை வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ லாக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதை வந்து பின்னாடி இருக்கிறது வந்து அவ்வளோ வெயிட்டை வந்து தாங்காது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பின் அட்டாச் பண்ணோம். அதனால் நம்ம இதை வந்து இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நம்ம இதில் ஒட்ட போகிறோம். பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ரூச் வந்து எதுக்காகனா சாரீக்காக தான் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ப்ளவுஸும் ப்ளைனாக இருக்குது, சாரியும் ப்ளைனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த டிசைன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரூச் ரெடி பண்ணி நம்ம வந்து பேட்ச் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஷோல்டரில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரூச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரூச் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.